மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் இரட்டை வேடத்தில் நடித்து சக்கை போடு போட்ட எங்கள் வீட்டு பிள்ளை படம் 1965 ஜனவரி 14 வெளியானது. 60 ஆண்டுகள் கடந்துவிட்ட அப்படத்தின் சிறப்புகளை அன்றைய ஆங்கில பத்திரிகை தி ஹிண்டு பாராட்டி எழுதியது. வசூலில் அதுவரை கண்டிராத சாதனை படைத்து வெள்ளி விழா கொண்டாடி அதையும் கடந்து ஓடியது. படத்தின் தயாரிப்பாளர்கள், நடிகர், நடிகைகள், தொழில்நுட்ப கலைஞர்கள் பாராட்டு மழையில் நனைந்தார்கள். படத்தை விநியோகித்தவர்களும் திரையிட்டவர்களும் லாபத்தில் திளைத்தார்கள். எங்கள் வீட்டு பிள்ளை சென்னை கேசினோ, பிராட்வே, மேகலா ஆகிய 3 தியேட்டர்களில் வெள்ளி விழா தாண்டி சக்கை போடு போட்டது. மதுரை, கோயம்புத்தூர், திருச்சி, தஞ்சாவூர் ஆகிய ஊர்களிலும் இந்த சாதனை நடந்தது. ஆச்சரியம் என்னவென்றால், விநியோகஸ்தர்கள், தியேட்டர் அதிபர்கள் ஆகியோரை விட எங்கள் வீட்டு பிள்ளை மூலமாக அதிகம் சம்பாதித்தது அரசு தான். தென்னிந்தியா முழுவதிலும் இந்த ஒரு படத்தின் மூலமாக அரசுக்கு கிடைத்த கேளிக்கை வரி ரூபாய் 50 லட்சம். ஒரு திரைப்படம் இந்த அளவுக்கு மகத்தான வெற்றி பெற்றதற்கு என்ன காரணம்? ஒரு தடவை பார்த்தவர்களை திரும்ப திரும்ப தியேட்டருக்கு வரவழைக்கும் விதமாக படத்தின் கதை அனைத்து தரப்பு மக்களுக்கும் பிடித்திருந்தது. மேலும் கோழையாகவும் அட்டகாசமான ஜாலி பேர் வழியாகவும் 2 வேடங்களில் வெளுத்து கட்டியிருக்கும் எம்ஜிஆரின் பிரமாதமான நடிப்பு வேறு எதைவிடவும் முக்கியமான காரணம் என்று சொல்லலாம். 2 முற்றிலும் வேறுபட்ட பாத்திரங்களுக்கு உயிர் கொடுக்கும் வகையில் அற்புதமாக நடித்திருந்தாலும், கோழையான நல்லவனாக எம்ஜிஆர் தோன்றும் ஒவ்வொரு காட்சியிலும் அபார நடிப்பாலும் வசன உச்சரிப்பாலும் பார்ப்போரின் உள்ளங்களை கொள்ளையடிப்பார். தேர்ந்த விமர்சகர்கள், சினிமா விற்பனர்கள், சராசரி ரசிகர்கள் எல்லோரும் சொக்கி போனார்கள். அவர் 2 வேடங்களிலும் வெளிப்படுத்திய முகபாவங்களையும் உடல் அசைவுகளையும் பார்த்து அபாரமான நடிப்புத்திறன் கொண்ட எம்ஜிஆர் இந்த படத்தின் மூலமாக பல தடங்களை தாண்டி இருக்கிறார் என்று அவர்கள் ஒருமனதாக சிலாகித்து பாராட்டினார்கள். எங்கள் வீட்டு பிள்ளை எம்ஜிஆரின் தனிப்பட்ட வெற்றி என்றும் தாராளமாக சொல்லலாம். அதுவரை அவரே சொந்தமாக தயாரித்து இயக்கி வெளியிட்ட நாடோடி மன்னன் படம்தான் தமிழில் மிகப்பெரிய வசூலை குவித்த படமாக இருந்து வந்தது. எங்கள் வீட்டு பிள்ளை படத்தின் மூலமாக தனது சாதனையை அவரே முறியடித்தார். வண்ணத்தில், காட்சி அமைப்பு, தொழில்நுட்ப நேர்த்தியில் அது புதிய மதிப்பீடுகளை கோரும் அளவுக்கு இருந்தது. மொத்த படப்பிடிப்பும் 45 நாட்களில் முடிந்தது. இது எப்படி சாத்தியமானது என்று தயாரிப்பாளர்கள் நாகிரெட்டி, சக்கரபாணி ஆகியோரை கேட்டால் ஒரே நபரை கை காட்டுகிறார்கள். பணத்தை முதலீடு செய்தவர்கள் நாங்கள் தான் என்றாலும் இது முழுக்க முழுக்க எம்ஜிஆர் படம். அவரே கதாநாயகன், அவரே தயாரிப்பாளர், அவரே இயக்குனர் என்று சொல்லும் அளவுக்கு எல்லா பொறுப்புகளையும் தோளில் சுமந்தார். அவருடைய திறமைக்கும் வேகத்துக்கும் ஈடு கொடுக்க எல்லோரும் திணறி போனோம். படத்தின் ஒவ்வொரு ஃப்ரேமையும் பார்த்து பார்த்து செதுக்கினார். ஒவ்வொரு நாளும் 16 முதல் 18 மணி நேரம் எம்ஜிஆர் இந்த படத்துக்காக உழைத்ததை பார்த்து அசந்து விட்டோம் என்று சொன்னார்கள் 2 ஜாம்பவான்களும். எம்ஜிஆர் மிக சிறந்த நடிகர் மட்டுமல்ல, பன்முகத்திறமை, தொழில் ஈடுபாடு, கடின உழைப்பு, கடைநிலை தொழிலாளிகளையும் சமமாக பாவித்து பாராட்டும் நட்புணர்வு எல்லாமே அவரது வெற்றிக்கு உதவி இருப்பதை எல்லோரும் புரிந்து கொள்வார்கள். இந்த நல்ல குணங்கள் எம்ஜிஆரிடம் வெளிப்படுவது திரையில் மட்டுமல்ல, நிஜ வாழ்க்கையிலும் தான். அதனால்தான் அவருக்கு இத்தனை பிரம்மாண்டமான ரசிகர் பட்டாளம் வாய்த்தது.